திமுக வந்து ஒரு குடும்ப இதாக மாறி போச்சு. அது ஏற்கனவே இல்லை, ஒரு கார்பரேட்டாக மாறிட்டீங்கிறது. திமுக திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய திமுக மாறி போச்சு. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? அந்த கார்பரேட் கம்பெனியில் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், அப்புறம் திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா. அந்த பஞ்ச் கேளுங்க. ஸோ இந்த கார்பரேட்டாக மாறிட்டாருன்னு நிறைய ஒரு சில பேருக்கு தெரியாது. கார்பரேட்டுனா எப்படி செயல்படுது. கார்பரேட்டுங்கிறது என்னென்னா கம்பெனிங்க, பெரிய கம்பெனிங்களுக்கு பேர் கார்பரேட். இந்த பெரிய கம்பெனி என்ன பண்ணுவான், இப்போ பார்த்தீங்கன்னா அம்பானி, அவன் ஒரு கார்பரேட். இந்த அம்பானி என்ன பண்ணுவான், கம்பெனியில் முதல்ல கம்பெனி வந்து பதிவு செய்யும்போது அதில் இயக்குநர்கள்னு போடணும், டைரக்டர்ஸ் எல்லாம் குடும்ப உறுப்பினர்களாக போடுவான். அம்பானி அதில் ஒரு டைரக்டராக இருப்பார், அம்பானி மனைவி ஒரு டைரக்டராக இருப்பாங்க, அம்பானியோட 3 பசங்க ஒவ்வொரு டைரக்டராக இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு டைரக்டர், 2 பசங்க ஒரு டைரக்டர், அந்த பொண்ணுங்களோட மாப்பிள்ளை ஒரு டைரக்டர், அந்த பசங்களோட மருமகளுங்க ஒரு 2 டைரக்டர். இப்படி தான் போடுவாங்க கார்ப்பரேட். எல்லா இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா யாருடா கம்பெனிக்கு ஓனர்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எல்லா கார்ப்பரேட்டும் இப்படி தான் இயங்குது. எல்லா கம்பெனிலையும் அவள் ஒய்ஃபுக்கு அண்ணன் தம்பி கூட போடும், ஒய்ஃபு பையன் பொண்ணு, அண்ணன் தம்பின்னு போட்டால் காலை வரையிடுவான் கடைசியில். அதனால் இதுதான் கார்ப்பரேட் செட்டப். இன்றைக்கி பஞ்ச் டைலாக்கில் இபிஎஸ் என்ன சொல்கிறாரு, திமுகவை கார்ப்பரேட் ஆக்கிட்டாருங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்ப்பரேட்டில் குடும்ப உறுப்பினர்களில் போடுற மாதிரி முதலமைச்சர் இவர், அவங்க அப்பா கார்ப்பரேட் கம்பெனி தான் நடத்தினார், முதலமைச்சர் அவர், துணை முதலமைச்சர் ஸ்டாலின், அவங்க மகளிர் அணி செயலாளர் யார் உங்கள் கனிமொழி, அப்புறம் தென் மாவட்ட இது மாநில செயலாளர் வந்து முக அழகிரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் மந்திரி வந்துக்கிட்டு தயாநிதி மாறன். இதுதான் கார்ப்பரேட். கருணாநிதி ஆரம்பத்திலேருந்தே இந்த கார்ப்பரேட் செட்டப் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஸ்டாலின் மருமகன் சபரீசன், ஸ்டாலின் தங்கச்சி வந்து எம்பி, மகளிர் அணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இவர் முதலமைச்சர். ஆக இது மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா துர்கா ஸ்டாலின் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க தஞ்சாவூர் பக்கம். ஏற்கனவே சபரீசன் ஒய்ஃபும் வந்துக்கிட்டு வில்லிவாக்கம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால் பாருங்கள், இந்த தடவை மக்கள் வந்து கொதித்து போயிருக்காங்க உங்கள் மேலே.